பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேற்குலத்தார். உண்மை செய்பவரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் பெயர் கவிமணி தேசிக விநாயகம். காலம் 1876 முதல் 1954 வரை. பிறந்த இடம் குமரி மாவட்டம் தேரூர். பெற்றோர் சிவகாமி ஆதிலட்சுமி அம்மாள். சிறப்பு பெயர் விடுதலை கவிஞர், தேசிய கவிஞர், குழந்தை கவிஞர், சமுதாய கவிஞர், உணர்ச்சி கவிஞர். படைப்புகள் மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, உமருகையாம் பாடல்கள், மருமக்கள்கள், மால்மியம். சிறப்பு பட்டம் கவிமணி. திரண்ட கருத்து. வாழைக்கு அழகு குருத்து, பாடலுக்கு அழகு கருத்து. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராது. சிறப்பு வேண்டுமென்றால் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். நன்மை செய்பவர்களை உலகம் விரும்பும். தீமை செய்பவர்கள் தீண்டுவதற்கு தகுதியற்றவர்கள் ஆவார். மைய கருத்து. ஒரு மனிதனை உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் காட்டுவது அவர்களின் செயல்களே. அதனால்தான் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் மனித சமுதாயத்தில் பிறப்பானது உயர்வு தாழ்வு குலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்றும், அஃது ஒருவனின் நற்செயலை பொறுத்தே அமையும் என்றும் அழகுற பாடியுள்ளார். மோனை நயம். மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனை. ஒரு செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நயமாகும். பிறப்பினால் பெருமை, சிறப்பு, செய்கை, நன்மை, நாடும், திண்மை, தீண்ட. எதுகை நயம். மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அழகு எதுகை. ஒரு செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை நயமாகும். பிறப்பினால் சிறப்பு, நன்மை, திண்மை, தீண்ட ஒண்ணாதார். இயல்பு நயம். செய்யுளில் கடைசி எழுத்தோ சீரோ அசையோ ஒன்றி வர தொடுப்பது இயல்பு நயமாகும். வராதப்பா, வேண்டுமப்பா, மேற்குலத்தார், ஒண்ணாதார். இந்த சொற்களில் கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? ஓகே. அடுத்தது முரண் தொடை. முரணில்லா பாட்டு அறனில்லா கோட்டை போன்றது. ஒரு செய்யுளில் எதிர் எதிரான பொருள் தரும் சொற்கள் வருவதும், செய்யுளில் மாறுபட்ட கருத்துக்கள் பயின்று வருவதும் முரண் தொடையாகும். எடுத்துக்கிட்டு பார்க்கலாமா? நன்மை, திண்மை, மேற்குலத்தார், தீண்ட ஒண்ணாதார். சந்தநயம். சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றது. இப்பாடல் எந்த பாவகையை சார்ந்தது? இதை கண்டுபிடிக்க ஒரு எளிய வழி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? ஒவ்வொரு அடியிலும் தனிச்சொல் பெற்று வரும். அடி முடிவில் தனிச்சொல் வருவது நாட்டுப்புற சிந்துப்பாக்கு அடையாளம். அடி அமைப்பு பொதுவாக 2 அடிகள் சேர்ந்து ஒரு முழுமையான அடியை குறிக்கும். அப்போ ஒவ்வொரு அடியிலையும் சரி, 2 அடியாக இருந்தாலும் சரி, ஒரு சொல் தனித்து வந்தால் அது என்ன பாவகை? சிந்து பாவகை. அணிநயம். அணியற்ற பாடல் அழகற்று போகும். இப்பாடலில் இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. சுவை நயம். உணவுக்கு தேவை அறுசுவை, செய்யுளுக்கு தேவை ஒன்பான் சுவை என்பதற்கேற்ப இப்பாடல் வெகுளிச் சுவை பயின்று வந்துள்ளது. தலைப்பு. தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல். இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? உயர்வு தாழ்வு பிறப்பில் இல்லைன்னு கொடுத்துடலாமா? அல்லது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தலைப்பு பொருத்தமானது தான். ரொம்ப எளிமையான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே தலைப்பு உருவாக்கி பழகுங்க.